Good evening. ஒரு கால் சைடில் ஒரு அரௌண்ட் 1100 பாயிண்ட்ஸ் கிட்ட கேப் அப் ஆகிக்கிட்டோம். ஸ்டில் நம்ம we are able to catch around 60 ப்ளஸ் பாயிண்ட்ஸில் கால் சைடில் கேப்சர் பண்ணியிருக்கோம் இன்னைக்கு ட்ரேட்டில். அதை வாட்ச் பண்ணி பார்க்கலாம். ஸோ இட் வாஸ் அ டஃபஸ்ட் சுச்சுவேஷன். மார்க்கெட் ஒரு கன்சால்டேஷன் ஆகிட்டு பீக்கில் போயிட்டு ஒரு பிளாஸ்ட் ஆச்சு. அந்த சின்ன 60 ப்ளஸ் பாயிண்ட்ஸை நம்ம கேப்சர் பண்ணியிருக்கோம். அந்த வீடியோவில் பார்க்கலாம். யாருக்கும் ஒரு மைக் ப்ராப்ளம் இருந்துச்சு, ரீஸ்டார்ட் பண்ணேன். கொஞ்சம் உஷாராக வைங்க. Voice sound clear, screen clear. Voice screen clear. Good. யார்தோ ஒருத்தருக்கு மைக் ரொம்ப ப்ராப்ளமா இருக்கு. ஓகேவா இருக்கு. வெயிட் பண்ணுங்க. கால் ரைட் சைடில் இருக்கிறது நிஃப்டி புட் சைடு, லெஃப்ட் சைடில் இருக்கிறது சென்செக்ஸ் கால் சைடு. கால் சைடு மட்டும் இப்போதைக்கு பார்த்துட்டு இருக்கிறோம். பட் கால் சைடு ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்கேல்பிங் தான். அந்த 47 பாயிண்ட்டுக்கு கால் சைடு தான் ட்ரேட் பார்க்குறோம். சின்ன ட்ரையலிங் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. பட் இது பாட்டமில் இருக்குது. ஒரு புரிஞ்சுக்கணும் விஷயம், மார்க்கெட் இந்த டைரெக்ஷன் இப்படி போகுது. பட் நம்ம இப்படி பார்க்குறோம். அதனால ப்ரீமியம் மெதுவாக தான் மூவ் ஆகும். ஏன்னா இது டவுன் ட்ரெண்டாக இருக்கு. ஈவன் தோ கேப் அப்னா கூட ஸ்லோவாக நம்ம இந்த கால் சைடுக்கு பார்த்துட்டு இருக்கோம். அப்போ ஃபர்ஸ்ட் ட்ரேட் வந்து பெருசாக மேலே போகாது, ஒரு மேலே போயிட்டு கீழே வந்துட்டு போகும். இது வந்து இப்படி போகணும். அப்போ தான் அது மைண்டில் வச்சுக்கணும். புரியுதுங்களா? ஸோ கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணலாம். வெயிட் பண்ணலாம். நீங்கள் அவசரப்பட்டுக்க வேண்டாம். ரன்னிங் கேண்டலில் மட்டும் எடுக்கலாம். இந்த சின்னதாக கேண்டில் வந்து இந்த இடத்துல போயிட்டு எடுக்கக்கூடாது. நல்லா புரிஞ்சுக்கணும். ஐம் ஜஸ்ட் எக்ஸ்பிளைனிங் இட். யாருனா இருந்தால் ஏன் நம்ம வெயிட் பண்ணுறோன்றது புரிய வைக்கிறேன். இது கேப் அப் ஆகிட்டு இது ஃபால் ஆகும்னு நிறைய பேர் எதிர்பார்த்துனுக்குறாங்க. அது ஃபால் ஆகுதா மேலே போகுதான்னு நம்ம கவலைப்படல. நம்மளுக்கு இன்னொரு அப் ட்ரெண்டை முடிச்சுட்டு தான் இது ஃபால் ஆகணும்னு நம்ம யோசிச்சுன்னு வெயிட் பண்ணுக்கிறோம். அந்த அப் ட்ரெண்டு பெருசாலாம் போகாது, இவ்வளோண்டு வரும் இப்போதைக்கு கொஞ்சம். அது அப்புறமா அங்கே போய் டிசைட் பண்ணலாம். இவ்வளோ தான் நம்ம எதிர்பார்த்துனுக்கிறோம். இந்த 75 பாயிண்ட்டுக்கு இதுக்கு மேலே இந்த இடத்துல போய் டிசைட் பண்ணுவோம். மேலே போச்சுன்னா சென்செக்ஸ் சூப்பராகுது. கால் சைடு லாட் போட்டு வைங்க. ரெடி ஆகுது. கால் சைடு ஒரு மூவ்மெண்ட் ரெடி ஆக போகுது. சின்ன ஸ்டாப் லாஸ்ல ஒரு ட்ரேட் பார்க்க போகிறோம். லாட் போட்டு வைங்க. என்ட்ரி ஸ்டாப் லாஸ் ஸ்ட்ரிக்டாக இருக்கணும். கொஞ்ச நேரம் ப்ரீதிங் ஸ்பேஸ் இருக்கு. இந்த மேலே இந்த கேப் தான், இந்த சின்ன கேப் ஃபில்லிங் தான். அது அங்கே போயிட்டு டிசைட் பண்ணலாம். கண்டினியூ ஆச்சுன்னா ட்ரேட் ஆக்டிவேட் ஆயிடுச்சு கால் சைடு. பட் சின்ன ரிஸ்கி ட்ரேட் தான். புட் சைடில் கால் சைடு எடுத்துனுக்குறோம். ஏன்னா இன்னைக்கு புட் சைட் மூவ்ல தான் இருக்குது மார்க்கெட்டு. அதுக்குள்ள கால் சைடு எடுத்துன்னு இருக்கோம். அது புரிஞ்சுன்னு ட்ரேட் பண்ணுங்க. ஒரு சின்ன மூவ்மெண்ட் மேலே வரும். எவ்வளோ வந்தாலும் எடுத்துக்கோங்க, விடக்கூடாது. ரிஸ்க் இருக்கு. ஒரு ரெட் கேண்டலுக்கு லெவல் இருக்கு. பட் போயிட்டு இருக்குது. கால் சைடு நல்லா இருக்கு. சின்ன ரெட் வரதுக்கு வாய்ப்பு, பட் அவ்வளோ பெருசாலாம் இல்லை. கொஞ்ச நேரம் அந்த சைடு வைஸ்ல இங்கே 50% ஆஃப் திஸ் 50%ல ட்ரையலிங் வச்சிருங்க. இன்னும் கொஞ்சம் மேலே வந்துடுச்சுன்னா இது டார்கெட் இருக்கு, 646 டார்கெட். ஸ்பாட்ல ஒரு லெவல் வச்சு ரொம்ப இன்னைக்கு தான் பாயிண்ட் எடுக்கிறோம். ஸ்பீஸ் அவுட் பண்ணுகிறோம் பாயிண்ட்டை. ஸ்பாட்ல ஒரு லெவல் இருக்கு பாருங்க. அங்க போய் அது பிரேக் அவுட் ஆச்சுன்னா அது கண்டினியூ பண்ணலாம். பியூட்டிஃபுல். அது பிரேக் அவுட் ஆயிடுச்சுன்னா கால் சைடு அப்படியே ஆக்டிவேட் ஆயிடுது. சரியான இடத்துல பிடிச்சோம். வெளியே வர வேணாம். அங்கே சப்போர்ட் எடுத்துச்சுன்னா கண்டினியூ ஆகிடுது. கால் சைடு விட்டுற போறீங்க. அது சின்ன ரிட்ரேஸ்மெண்ட் தான். இது மேலே போயிடும். சப்போர்ட் எடுக்குது. பியூட்டிஃபுல்லாக இருக்குது. இன்னும் கொஞ்சம் போயிடுது மேலே, அவ்வளோதான்.
674ல அடுத்த நெகோசியேஷன் 674 அவ்வளவுதான். இத தொட்டுச்சுன்னா இன்னைக்கு ஜாக்பாட் தான். இதுக்கு மேல உட்காந்துட்டா ஜாக்பாட் விடாதீங்க. இங்க ரிஜெக்ஷன் இருக்கு 674ல, அது மேல உட்காந்துச்சுன்னா இன்னைக்கு ஜாக்பாட். நம்மளது வேஸ்டா போல இன்னைக்கு. பியூட்டிஃபுல் டார்கெட் 44 பாயிண்ட் வந்துக்குது. சி சப்போர்ட் மேல ஏறிடுச்சு. இப்போ கால் சைடு ஆக்டிவேட் ஆகுது. இதுதான் ஒரிஜினல் கால் சைடு. இங்க இருந்து 673ல சப்போர்ட் எடுத்துச்சுன்னா 76 673 சென்ட்ரல் ஸ்பாட். இதுக்கு மேல சப்போர்ட் எடுத்துச்சுன்னா பியூட்டிஃபுல் டார்கெட் 720 டார்கெட். 700 வச்சுங்க போதும், ஜாஸ்தி வேணாம். இதுக்கு மேல சப்போர்ட் எடுக்கட்டும். எடுத்தா 720 டார்கெட். சரி, இப்படி ஒரு பாயிண்டா தான் இன்னுக்கணும். நம்ம சும்மா ப்ராஃபிட் புக்கிங் தான். ரெட்டு சும்மா காட்டுது, கிரீன் ஆயிடும். அது கிரீன் ஆகி மேல போயிடும். கால் சைடு தைரியமா இருங்க. 673க்கு மேல இருக்கிற வரைக்கும் தைரியமா இருக்கலாம். 720 டார்கெட் அங்க எழுதி வச்சாச்சு. பியூட்டிஃபுல் 90 பாயிண்ட்ஸ் நம்ம எதிர்பார்த்தது எடுத்துட்டோம். இவ்வளவுதான் இருந்துச்சு அதுல. பட் இதுக்கு மேல சப்போர்ட் எடுத்து ரிட்ரேஸ் ஆகி மேல போவோம் 720க்கு. சரி, ஒரிஜினல் கால் சைடு ஜென்ரேட் ஆயிடுச்சு. இப்போ இது கிரீன் ஆயிடும். கால் சைடு விட்டுற போறீங்க. இன்னைக்கு இவ்வளோ டஃபான சிச்சுவேஷன்ல கூட we are able to squeeze out points. 48 பாயிண்ட் வந்துச்சு. இன்னும் இருக்கு, விட்டுற போறீங்க. 720. சரி, ப்ராஃபிட் எவ்வளோ உங்க கேபிட்டலுக்கு ஏற்ற மாதிரி புக் பண்ணாமோ பண்ணிக்கோங்க. இங்க ஏன்னா ஃபுல்லா போடணும்னு அவசியம் இல்லை. உங்களுக்கு எவ்வளவு தேவைன்னு எடுத்துங்க. பட் பாயிண்ட் இருக்கு மேல. லாட் கேபிட்டல் சின்னதா இருந்துச்சுன்னா விட்டு பாருங்க பொறுமையா. 673 ரீடெஸ்ட் ஆகுது. பட் இது இன்னும் இருக்கு. கால் சைடு விட்டுற போறீங்க. 720 நல்லா இருக்குது விசிபிலிட்டி. அடுத்த டார்கெட்டும் வேணா தரேன். 720ல போய் டிசைட் பண்ணலாம். 107 பாயிண்ட் வந்துச்சு இண்டெக்ஸ்ல. நம்ம எவ்வளவு எதிர்பார்க்கிறோம்? 120 எதிர்பார்த்துக்கிறோம். 107 வந்துச்சு. இன்னும் அழகா நம்ம பாட்டம் ஃபிஷிங் பண்ணி தூக்கின்னு வந்து இருப்போம். வெளியே போயிடாதீங்க. கால் சைடு அருமையா இருக்கு. இது வெறும் ப்ராஃபிட் புக்கிங் தான். அந்த ரெட் கேண்டல்லாம் டக்குன்னு கிரீனா மாறி மேல போவோம். லாட் கம்மியா இருக்கிறவங்க தைரியமா இந்த இடத்துல இருக்கும். இந்த இடத்துல தைரியமா இருக்கலாம். லாட் கம்மியா இருக்கிறவங்க. பியூட்டிஃபுல்லான ட்ரேடு. ஒரே ட்ரேடு பொறுமையை சோதிச்சோம். ஆனால் நம்ம பிடிச்ச இடம் ரொம்ப பாயிண்ட் பர்ஃபெக்ட். வி ஆர் ஏபிள் டு இவ்வளோ கேப் அப்ல கூட நம்மளால ஒரு ப்ரிசிஷன் ட்ரேட் எடுக்க முடியுது பாருங்க. 52 பாயிண்ட்ஸ், 53. இதோடைய ட்ரேட்லாம் கிடைக்க வாய்ப்பே இல்லை. 57 பாயிண்ட் இந்த கேப். 720 ஸ்பாட்ல வச்சுக்கிறேன். 720 ஃபைனல் கிடையாது. அதையும் பிரேக் பண்ணலாம். அங்க போய் நெகோஷியேட் பண்ணுங்க. ஏன்னா இப்ப இந்த இடம் போதும், விட்டுடுங்க. இன்னைக்கு பியூட்டிஃபுல் ட்ரேட். ஹவ் வாஸ் த ட்ரேட்? ட்ரேட் எப்படி இருந்துச்சு இன்னைக்கு? சரியான இடத்துல பிடிச்சோம். அதுவும் இந்த கேப் அப்ல பிடிச்சி ஒரு 65 பாயிண்ட்ஸ். இதுல நீங்க எடுக்க வேண்டிய பாயிண்ட் 20-25 பாயிண்ட் அவ்வளவுதான். ஏன்னா இன்னைக்கு இன்னும் அவ்வளவு வேகமாலாம் போல. வெயிட் பண்ணி கால் சைடு பொறுமையா எடுத்தோம். 65ல நீங்க 20 நீங்க கண்டிப்பா எடுக்கணும்.